பெய்பிளேடுங்கிறது அனிமி சீரீஸுங்கிறத தாண்டி அது ஒரு வகையான ஸ்போர்ட்ஸ். ஜூன் 1 அன்னைக்கு நம்ம ரியல் லைஃப்ல ஒரு பேப்ளேட் டோர்னமெண்ட்டை கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதுவும் கோயம்புத்தூர்ல. இந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண 1 இல்ல 2 இல்ல டோட்டலா 120 பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த க்ரௌடை எங்களால் ஹேண்டிலே பண்ண முடியல, எக்கச்சக்கமான பேர் இருந்தனால. பட் இருந்தாலும் டோர்னமெண்ட்டை நல்லபடியாக நடத்தி முடிச்சாச்சு. இந்த 120 பீப்புள்ல இருந்து நம்ம 3 பேர் தான் வின்னராக செலக்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படிங்கிற மாதிரி. யார் அந்த 3 பேர் அப்படிங்கிறதா இங்க கேள்வியா இருக்குது. ஸோ இந்த டோர்னமெண்ட் வீடியோவை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு மொத்தம் 4 யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்கெட் டூன், நான் தான், வேற யாரும் கிடையாது. அதுக்கப்புறமா பீஸ்ட் பேப்ளேட் அண்ட் பேப்ளேட் உச்சிகா, ஃபைனலா நம்ம MTT. ஸோ இந்த 4 யூடியூபர் தான் இந்த பேப்ளேட் டோர்னமெண்ட்டை ஹோஸ்ட் பண்ண போறது அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட டோர்னமெண்ட்டை கண்காணிக்க போறது அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலா மொத்தம் 120 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. இந்த 120 பார்ட்டிசிபென்ட்ஸையும் நம்ம 30 அப்படிங்கிற மாதிரி டோட்டலா 4 குரூப்பா 30 பீப்புள்ஸ் வச்சு பிரிச்சு எடுத்துடுறோம். ஸோ இப்போ பாக்கெட் டூன் அப்படிங்கிற ஒரு ஹோஸ்ட் கிட்ட 30 பிளேடர்ஸ் இருக்காங்க. இந்த 30 பிளேடர்ஸ்க்கும் சண்டை வச்சு ஃபைனலா ஒரு வின்னரை நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ டோட்டலா ஒவ்வொரு ஹோஸ்ட் கிட்ட இருந்தும் ஒரு பிளேடர் செலக்ட் ஆவாங்க. மொத்தம் 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர்ல நம்ம 3 பேரை தான் வின்னரா செலக்ட் பண்ண போறது. ஸோ இதுதான் இந்த டோர்னமெண்டோட பேசிக் பேட்டில் டயக்ராம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெட்டியா பேசாம ஆட்டத்தை ஆரம்பிச்சிடலாம். இங்க பேட்டில் பண்ற எல்லாத்துக்குமே நாங்க ஒரு டிக்கெட் கொடுத்துருப்போம். டிக்கெட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் படி தான் நாங்க ஒவ்வொருத்தவங்களா கூப்பிட்டு பேட்டில் பண்ண போறது. என் கையில இருக்க இந்த லிஸ்ட்ல நான் பேட்டில் பண்ண சூஸ் பண்ணிருக்க 30 பிளேடர்ஸோட பேரு அண்ட் அவங்க டிக்கெட் நம்பர் இருக்கும். ஸோ இதை வச்சுதான் நான் ஒவ்வொரு பிளேடரா கூப்பிட்டு அந்த பிளேடர்ல இருந்து டாப் அப் பெர்ஃபார்ம் பண்ற ஒருத்தரை செலக்ட் பண்றது. என் கையில இருக்க இந்த லிஸ்ட் மாதிரியே மத்த ஹோஸ்டும் இந்த லிஸ்ட்டை வச்சுதான் பேட்டில் பண்ண போறாங்க. ஸோ அதுல இருந்து அவங்களும் ஒவ்வொருத்தவங்களா செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ பேட்டில் ஆரம்பிச்சாச்சு. ஒவ்வொரு பிளேடரும் நான் ஜெயிக்கணுங்கிறக்க வேண்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை விட தாண்டி மெயினாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த பேட்டிலை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு பிளேடர்ஸ்க்கும் 3 சான்சஸ் இருக்கும். இந்த 3 சான்சஸில் ஒரு பிளேடர் ஒரு பிளேடர் கூட மட்டும் சண்டை போட மாட்டார். 3 வித்தியாசமான பிளேடர் கூட சண்டை போடுவாங்க. இதில் அதிகமான ஸ்கோரை கலெக்ட் பண்ணுறவங்க தான் வின் பண்ண போகிறது. இந்த பேட்டில் பாயிண்ட்ஸ் வச்சு நடக்கிறனால மெயினாக நீங்கள் பஸ்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா பஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். மினிமம் 9 பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களால் மூவ் பண்ணியே போக முடியும். இல்லாட்டினா தோத்துருவீங்க. ஏன் லிஸ்ட்டில் இருக்க பிளேடர்ஸ் இல்லாமல் மற்ற லிஸ்ட்டில் இருக்க பிளேடர்ஸுமே ஒரே நேரத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பேட்டில் பண்ணுறவங்கள விட அது நடத்துகிறவங்க செம்ம டயர்ட் ஆகிட்டாங்க. இப்போ நடக்கிற அந்த பேட்டில் எக்கச்சக்கமான பேர் ஜெயிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் தோக்கவும் செஞ்சுருக்காங்க. கேக்கல யஷ்வந்தா ஓகே டோன் பிடிக்குமா? 120 பேர் டோட்டலாக. பட் இதுலேருந்து செலக்ட் ஆக போகிறது 4 பேர். அந்த 4 பேர் யாருங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த பேட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஜெயிக்க போகிற அந்த 4 பேர் யார் பொறுத்திருந்து பார்ப்போம். இங்கே நான் குட்டி டோர்னமெண்ட் போய்கிட்டு இருக்கா? ஆமாம், குட்டி டோர்னமெண்ட். எங்கே யார் யாரெல்லாம் விளாட்றீங்க? பிடிச்ச பேப்ளேட் இது யார் யூஸ் பண்ணுறா? அந்த பேப்ளேடு ஃப்ரீயா? பாக்கெட் ஒன்று பிடிக்குமா? இட்ஸ் அ ஸ்டேடியம் அவுட். ரெக்வேத்துக்கும் பஸ்ட் எக்ஸ்காலிபருக்கும் யார் ஜெயிப்பா?
ஒரு வழியா என் கையில் இருக்க லிஸ்ட்டில் இருக்க பிளேடர்ஸ் எல்லாம் பேட்டில் பண்ணிட்டாங்க. இவங்க தான் லாஸ்ட்டு. ஸோ ஃபைனலி 30 பேருக்கும் பேட்டில் பண்ணி முடிச்சாச்சு. இதில் 4 பேர் ஈக்குவலான ஸ்கோர் எடுத்திருக்கனால அவங்க 4 பேரும் மறுபடியும் சண்டை போட்டு அதிலிருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம இவங்களில் சண்டை போட்டு ஒருத்தரை சூஸ் பண்ண போகிறோம். 1 2 3 4ங்க 4. ஸோ அகெயின் பேட்டில்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பேட்டில் இவங்க 2 பேர் பண்ண போகிறாங்க. ஃபினிக்ஸ் வெர்சஸ் ஸ்பைசன் ரிக்வியம். யார் ஜெயிக்க போகிறா? ஓ, ஃபினிக்ஸ் ஒரு பாயிண்ட் எடுத்துருச்சு. அடுத்து யார் ஜெயிப்பா? இந்த பேட்டில் யாரு? ஓ, அகெயின் ஃபினிக்ஸ் தான் கைஸ். ஸோ ஃபைனலி இந்த பேட்டில் இவர் தான் வின் பண்ணியிருக்காரு. அடுத்து இந்த 2 பேருக்கும் சண்டை போட போகிறோம். ஸோ இதில் யார் ஜெயிக்கிறாங்கிறத பார்க்கலாம். Kerbeus versus Buster Excalibur. Hazard Kerbeus Excalibur. Hazard தான் சர்வைவல் ஃபினிஷ் கொடுத்துருக்கு. அடுத்த லான்ச். ஸோ இந்த பாயிண்ட் ஹசார்ட் தான் எடுத்திருக்கு. இந்த பேட்டிலோட வின்னர் இவர் தான். ஸோ இப்போ இவங்க 2 பேர் தான் பேட்டில் பண்ண போகிறாங்க. இந்த 2 பேரில் ஒரு ஆள் தான் செமிஃபைனலுக்கு மூவ் ஆக போகிறது. யாருன்னு பார்க்கலாம். நீங்கள் எத்தனை பாயிண்ட் ப்ரோ? 2 பாயிண்ட் எடுத்துறீங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, பஸ் ஃபினிஷ் கொடுத்து பாயிண்ட் எடுத்தது. இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தால் இவர் வின் பண்ணிடுவார். பார்க்கலாம். 3 2 1 கோ. மறுபடியும் பஸ்ட் ஃபினிஷ் எடுத்து 4 பாயிண்ட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த 30 பேரில் ஃபைனலிஸ்ட் ஆயிருக்குது இவர் தான். ஸோ உங்கள் பேர்? ஸோ ஃபைனலி அந்த 30 பிளேடர்ஸ்லேருந்து ஒரு வின்னரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி மற்ற ஹோஸ்ட் கிட்ட இருக்க பிளேடர்ஸும் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணி அதிலிருந்து 3 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ காய்ஸ், நம்ம டோர்னமெண்ட் நடத்தி முடிச்சாச்சு. 120 பேருக்கு. அதுல ஃபைனலா 30 பேர்ல இருந்து ஒருத்தவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. நான் கண்டக்ட் பண்ண டோர்னமெண்ட்ல இருந்து இவர் செலக்ட் ஆயிருக்காரு. அதே மாதிரி மத்த யூடியூபர்ஸ் கண்டக்ட் பண்ணதுல இருந்து ஒவ்வொருத்தவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ மொத்தமா 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேரும் இப்ப பேட்டில் பண்ணி ஃபைனலா 1 2 3 அப்படிங்கிற மாதிரி வின்னர் நம்ம செலக்ட் பண்ண போறோம். அது யாரு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்துக்கலாம். செமிஃபைனல் ஆரம்பிச்சிருச்சு. இதில் சண்டை போட போகிற அந்த 4 பேர் இவங்க தான். இதில் ஃபர்ஸ்ட் சண்டை போட போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பிளேடர்ஸும் பேட்டில் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. இதில் ஒருத்தர் தான் செலக்ட் ஆகி ஃபைனலுக்கு டைரெக்டாக மூவ் ஆகுங்க. 2 பேர் முகத்துலையுமே ஒரு பயம் இருக்குது. ஏன்னா யார் ஜெயிக்க போகிறது அப்படிங்கிறது தெரியலை. பேட்டில் பார்க்கலாம். 3 2 1 கோ. இதில் 2 பேர் யூஸ் பண்ணுறது ஃபினிக்ஸ் தான். பட் ஒருத்தர் யூஸ் பண்ணுறது ரிவை ஃபினிக்ஸ், இன்னொருத்தர் டெட் ஃபினிக்ஸ் அண்ட் ரிவை ஃபினிக்ஸோட காம்போ. ஸோ ஸ்டேடியம் அவுட் வின் பண்ணியிருக்கிறது டெட் ஃபினிக்ஸ் அண்ட் ரிவை ஃபினிக்ஸ் காம்போ தான். இவர் தான் அவர். ஸோ அடுத்த லான்ச் என்ன ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ 2மே வெறித்தனமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. யார் ஜெயிக்க போகிறா இந்த பேட்டிலில்? ஓ, ரிவைவோட ஆர்மர் வந்துருச்சு. ஸ்டேடியத்துக்குள்ளே தான் அந்த ஆர்மர் கிடக்குது. பட் இதில் ஜெயிக்க போகிறது யார்? ரிவைவா, ரிவை காம்போவா? ஃபைனல் ரொட்டேஷன் கொடுத்தது ரிவை தான். இவரோட பேபிட் தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ அடுத்த லான்ச்சை விட்டுறலாம். வாவ், இது பஸ்ட்டுங்க. இவர் தான் இந்த பேட்டில் வின் பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டலாக 3 பாயிண்ட் எடுத்து ஸோ ஃபைனலிஸ்ட்டுக்கு மூவ் ஆகிருக்குது பிரின்ஸ் அப்படிங்கிற பிளேடர் தான். இதே மாதிரி இவங்க 2 பேருக்கும் பேட்டில் வச்சு இதிலிருந்து ஃபைனலிஸ்ட்டுக்கு ஒருத்தர் மூவ் ஆயிருக்காரு. அவர் தான் ஆரியன். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் டிஃபீட் ஆனவங்க போன செமிஃபைனலில். இப்போ இவங்க 2 பேருக்கு சண்டை போட்டு யார் தேர்ட் வின்னர், தேர்ட் ப்ரைஸை கேப்சர் பண்ண போகிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ 2 பேரும் பேட்டில் பண்ண தயாராகிட்டாங்க. ஹசார்ட் கெர்பியஸ் வெர்சஸ் ரிவை ஃபினிக்ஸ். ஃபினிக்ஸா கெர்பியஸா, யார் ஜெயிக்கிறாங்கிறத கொஞ்சம் நேரத்தில் பார்த்துருவோம். 2மே விக்ரஸாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஓ, பஸ்ட்டுங்க.
ஸோ ரிவை பஸ் கொடுத்து 2 பாயிண்ட் எடுத்திருக்கு. இவர் தான் அந்த 2 பாயிண்ட் எடுத்தவர். ஸோ அடுத்த லான்ச்சை விட்டுறலாம். 3, 2, 1 கோ. இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தா ரிவை வின் ஆயிரும். கெர்பியஸ்க்கு ஒன்றுமே கிடையாது. பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கிறது இந்த பேட்டிலில். ரிவை தான் கண்டினியூஸாக ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. கெர்பியஸ் தள்ளமாடுது. யார் ஜெயிக்க போறா? ஓ, ஃபினிக்ஸோட ஆர்மர் வெளியே வந்துருச்சு. பட் ரிவைவ் தாங்க தள்ளமாடிருச்சு. ஃபைனல் ரொட்டேஷன் கெர்பியஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஹசார்ட் கெர்பியஸ் தான் இந்த பாயிண்ட் எடுத்திருக்கு. ஸோ இவருக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. அடுத்த லான்ச்சை விட்டாச்சு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரில. ரிவை ஜெயிக்குமா, கெர்பியஸ் ஜெயிக்குமா? பார்க்கலாம். கிரஸ் ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆர்மர் வெளியே வந்துருச்சு. ஸோ ஆர்மரில் தடுக்கி ஹசார்ட் கெர்பியஸ் கீழே விழுந்துருச்சு. ரிவைவ் தான் இந்த பேட்டில் வின் பண்ணியிருக்கு. ஸோ 3 பாயிண்ட் எடுத்து 3rd ப்ரைஸை வின் பண்ணியிருக்காரு இவர் தான். ஸோ இப்போ ஃபைனலிஸ்டுக்கான 2 பேர் ரெடி ஆகிட்டாங்க. இவங்க தான் ஃபைனலில் பேட்டில் பண்ண போகிறது. இந்த 2 பேரில் ஒருத்தர் தான் 120 பீப்புளையும் டிஃபீட் பண்ணி நம்பர் 1 பிளேடராக வர போகிறது. யார் அவர்? ஸோ ஃபைனல் பேட்டில் பண்ண போகிறோம். இந்த பேட்டில் வந்து 5 பாயிண்ட்ஸுக்கு இருக்க போரு. 5 பாயிண்ட்டை யாரை ஃபஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இதில் ஆரியன் யூஸ் பண்ணுற பே வந்து டெட் ஃபீனிக்ஸ், அனிமி சீரிஸில் இருக்க அதே பே. அண்ட் இவர் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு காம்போ பே அப்படின்னு சொல்லலாம். டெட் ஃபீனிக்ஸையும் ரிவை ஃபீனிக்ஸையும் சேர்த்து போட்ட மாதிரி. ஸோ பேட்டிலுக்குள்ளே போயிடலாம். யார் ஜெயிக்கிறாங்கிறதையும் பார்த்துடலாம். 3, 2, 1 கோ. ஸோ மொதல் பேட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க 2 பிளேடர்ஸும். 2 பிளேடுமே செம்மையாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ரெண்டுமே ஒரு வகையான ஃபினிக்ஸ் தான். ஒன்று டெட் ஃபீனிக்ஸ், இன்னொன்று ஃபீனிக்ஸோட காம்போ. ஸோ யார் ஜெயிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா டெட் ஃபீனிக்ஸ் தான் ஒரு ரொட்டேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இவர் தான் அந்த பாயிண்ட் எடுத்திருக்காரு. அடுத்த லான்ச் பண்ணிட்டாங்க. எகெயின் ரெண்டுமே சரிசமமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஓ, ஃபீனிக்ஸ் காம்போ தள்ளமாடிருச்சுங்க. பார்த்தாலே தெரியுது. யார் ஜெயிக்க போறா? ஓ, இந்த வட்டமும் டெட் ஃபீனிக்ஸ் தான் ஒரு ரொட்டேஷன் கொடுத்துருக்கு. ஸோ அகெயின் 2 பாயிண்ட் எடுத்திருக்காரு ஆரியன். அடுத்த லான்ச் பண்ணுறதுக்கு பிளேடர்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. லான்ச்சும் பண்ணிட்டாங்க. யாரை விட்டு கொடுக்குற மாதிரி தெரியலை. தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு வெற்றி? இந்த வட்டம் ரிவை ஃபீனிக்ஸோட பவர் அதிகமாக இருக்குது. ஐ மீன் ரிவை ஃபீனிக்ஸ் காம்போ. டெட் ஃபீனிக்ஸ்க்கு ஸ்டெமினா போயிருச்சு. தள்ளமாடிருச்சு. பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஓ, ஆர்மர் வெளியில் வந்துருச்சுங்க. ஃபீனிக்ஸோட ஆர்மர். யார் ஜெயிக்க போறா தெரியலையே. ஸோ ஃபைனலாக ரிவை ஃபீனிக்ஸ் தான் ஒரு ரொட்டேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்கோர் இவருக்கு. அகெயின் பிளேடர்ஸ் எல்லாம் அவங்களோட பேப்ளேட்ஸை லான்ச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த லான்ச் ஃபர்ஸ்ட் கிடைக்குமா பார்க்கலாம். இன்டென்ஸான ஃபைட்டுங்க. யார் ஜெயிக்க போறா? யாராம் பஸ்ட் கொடுப்பாங்களா? ஸோ ரெண்டுமே தள்ளமாடிருச்சு. ரிவைவோட ஆர்மர் தான் வெளியே வந்திருக்கு. ஸோ அகெயின் ரிவை ஃபீனிக்ஸ் தான் வின் பண்ணியிருக்கு. உண்மையிலே வேற மாதிரி. ஸோ பிரின்ஸ் 2 பாயிண்ட் எடுத்திருக்காரு. அடுத்த லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு பஸ்ட் கூட வரல. அது ஒரு கவலையாக இருக்குது. பட் இருந்தாலும் ஓ, ஆர்மர் வெளியே போயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் டெட் ஃபீனிக்ஸ்க்கு ஆர்மர் வெளியவே வரல. அது ஒரு பிரச்சனை தான். ஆர்மர் வந்திருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். பட் வரல. ஸோ இந்த வட்டமும் ரிவை ஃபீனிக்ஸ் தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ ரெடியா? 3, 2, 1 கோ. வெறித்தனமான லஞ்சு. லான்ச்சோட பவர் உண்மையிலே வேற மாதிரி. 2 பேஸுமே செமையாக சண்டை போடுதுங்க. சென்டரில் இருக்கு டெட் ஃபீனிக்ஸ். ஓ, இந்த வட்டமும் ஆர்மர் வரல டெட்டுக்கு. ஓ, டெட்டுக்கு ஸ்பீடு கம்மியாயிருச்சு. ஸோ ரிவைவ் வின் பண்ணிருச்சு. ரிவைவ் தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ ஃபைனல் லான்ச் 3, 2, 1 கோ. இன்டென்ஸான லான்ச்சுங்க. வேற மாதிரி வெறித்தனமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. கமான் ஃபைனல் பேட். 2 பேப்ளேடுமே சும்மா தாறுமாறா சுற்றிக்கிட்டு இருக்கு. யார் ஜெயிக்க போறா?
ரிவை ஃபீனிக்ஸ் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்தா போதும், ஜெயிச்சிரும். ஓ, இந்த பேட்டில் வின் பண்ணியிருக்கிறது இவர் தான், ரிவை ஃபீனிக்ஸ். ஸோ பிரின்ஸ் இஸ் தி வின்னர். இந்த டோர்னமெண்ட்டில் பிரின்ஸுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸும் அண்ட் ஆரியனுக்கு செகண்ட் பிளேஸும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பேப்ளேட் டோர்னமெண்ட்டில் 3வது இடத்த பிடிச்சி வின் பண்ணியிருக்க பிளேடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் அப்படிங்கிற பிளேடர் தான். அவரோட ப்ரைஸையும் நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன கிடச்சிருக்குங்கிறத. ஸோ தேர்ட் ப்ரைஸ் தான் ஹாஃப் டவர் ப்ளஸ் ஒரு கப்பு கொடுத்துடலாம். அப்புறம் இந்த எப்படி சொல்லுவாங்க சொல்லலாம், இந்த தருணத்தில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் நல்லா தான் சார். இல்லை, என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, 2வது இடத்த பிடிச்சிருக்க பிளேடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியன் தேவ் அப்படிங்கிற பிளேடர் தான். என்னோட ஃபேவரட் பிளேடர் அப்படின்னே சொல்லலாம். இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. இந்த டோர்னமெண்ட் செம்மையா இருந்துச்சு. ஜப்பான்ல போய் போகணுன்னு யோசிச்சிருந்தேன். இந்தியாவில் கண்டக்ட் பண்ணது நல்லா இருந்துச்சு. நான் ஆரியனோட ஃபாதர். ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் எவ்ரிஒன் இன் திஸ் சேனல். கண்டினியூ டு தி குட் ஜாப். தேங்க்ஸ். ஸோ இந்த பேப்ளேட் டோர்னமெண்ட்டில் நம்பர் 1 சாம்பியனை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுறது கிடையாது, அவர் தான் பேட்டில் பண்ணி ஜெயிக்கவே செஞ்சிருக்காரு. அவர் தான் பிரின்ஸ் ஹென்ரி தாஸ். ஸோ உண்மையாகவே செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவரோட பேப்ளேட் காம்போ வச்சு தான் இவ்வளோ பேரை டிஃபீட் பண்ணி அவர் ஃபைனலாக வின் பண்ணியிருக்குதுன்னு சொல்லலாம். அந்த பிளேடர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பற்றி நீங்களே கேளுங்க. ஏன்னா அதில் ஜெயிச்சிட்டேன்னு நம்பவே முடியல. வீட்டில் பேரண்ட்ஸ் கொடுத்த சப்போர்ட்னால தான் என்னால் ஜெயிக்கவே முடிஞ்சுது. ஆக்சுவலி இதில் வந்து சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுங்கிறக்காக தான் நான் இதில் பார்ட்டிசிபேட்டே பண்ணேன். நான் கடைசியில் எல்லோரும் நல்லா விளாண்டாங்க. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு லக்குன்னு தான் சொல்லணும். எல்லோரும் சூப்பராக விளாண்டாங்க. நான் அவுட் ஆகிருந்தேன் நினச்சேன். ஆனால் கடைசியில் எப்படி இங்கே வந்துட்டேன். என்கிட்ட நான் தூங்கிட்டு இருக்கேன்னு தான் அர்த்தம். தூங்கிட்டு இருக்கேன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். கிளி பகவா. அதனால் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் பேப்ளேட் பேட்டிலுங்கிறது. இது வரைக்கும் நான் என் ஃப்ரெண்டு தான் ஃபஸ்ட் எனக்கு பேப்ளேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணான். அப்படின்னா என்ன, நான் அப்போலேருந்து நானும் அவனை மட்டும்தான் விளாட்டோம். முதல் முறையாக இப்போ எல்லாரு கூடயும் unknown people, strangers கூட இப்பதான் ஃபர்ஸ்ட் அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் காட்டுங்க. greatest of fair. ஓகே, இது ஒரு நல்ல புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸோ காய்ஸ், ஃபைனலி நம்ம டோர்னமெண்ட்டை முடிச்சாச்சு. வீடியோவை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை எடுத்தது போன மாதம், பட் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ஃபுட்டேஜ் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. பட் ஃபைனலி எப்படியோ ஒரு அவுட் பண்ணி பெட்டரான அவுட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஒரு 4-5 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பேப்ளேட் டோர்னமெண்ட் நாங்கள் நடத்தியிருக்கோம் அப்படிங்கிறத பெருமைப்படுத்தும் விதமாக. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இல்லை இது எப்படி சொல்லக்கூடாது. ஸோ வீடியோ எண்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் வந்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா டோர்னமெண்ட்? என்ன அளவுக்கு கேட்கல சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி அடிக்கடி டோர்னமெண்ட் நடத்துவோம். இதை விட நல்லபடியாவே நடத்துவோம். சரி, ஓகே. See you on the next video. வயலண்டான ஆளு இவன் கதையை நீ கேளுடா. கேட்கும் போதே கொஞ்சம் வரும் மனுஷரோட ஃபீலுடா. இவனோட முதிஜைக்க எவனுமே இல்ல. எதிர்த்தவன் எல்லாம் மண்ணுக்குள்ள.